நம்முடைய தங்க தளபதி அவர்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை வெகு விமர்சையாக கொண்டாடி வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம பகுதியில் தான் நான் இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் பிரச்சாரத்தினுடைய முதல் மேடை. ஆமா, நான் எங்க கேட்டேன், நம்ம கூட இங்க கூடவே வந்த தம்பி பருதி எங்க சுருதி பருதி தம்பி அங்க இருக்காப்லையோ? ஆமா அண்ணே, நம்ம பகுதியிலிருந்து நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் எந்த பக்கம் வேணாலும் நீங்க முடிக்கலானே. ஆமா, அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாக்காரங்கெல்லாம் வந்து அப்படி இப்படி நம்ம ஜனங்கள்லாம் பார்க்கும்போதே பாருங்களேன், ஒரு ஒரு மலர்ச்சி தெரிகிறது இல்லை. என்ன இந்த முகம் மலர்ச்சி மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த பூவோட மலர்ச்சி மட்டும் இருக்கவே கூடாது. அதுக்காக தான் நம்ம இப்போவே நாங்கள் ரெடியாக இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்க தளபதி அவர்களுடைய அன்பை பெற்ற வேட்பாளராக நம்முடைய அன்பு சகோதரர் அருமை வேட்பாளர் திரு, நம்ம வேட்பாளர் பேரை எல்லாரும் ஒரு சத்தமா சொல்லுங்க. பாருங்க, சத்தம் அப்படி விண்ணை தொடருது. மரியாதைக்குரிய திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு உங்கள் ஒட்டுமொத்த வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள் என்பதற்காக இந்த இடத்துல நாம நின்றுட்டு இருக்கோம். உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு போன முறை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த 5 ஆண்டுகளாக அவர் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் நோட்டீஸாகவே அடிச்சு எல்லாம் அவங்க மக்கள் கையில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம வேட்பாளரை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணே நமக்கு இந்த இடத்துல இந்த வேலை நடக்கணும், ரொம்ப நாளாக இருக்குண்ணே, அப்படியா கொஞ்சம் இருங்க. மேலே இருக்கிறது யாரு? மேலே இருக்கிறது யார் அப்படின்னா நமக்கு நேர் ஆப்போசிட்டான ஆள் மேலே மோடி தான் இருக்கார். ரைட், இப்போ நம்ம அவர்கிட்ட போய் பேசியாச்சுன்னா அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய தேவைகளை ஆமாம் நம்ம தலைவர்கிட்ட பேசி, இப்போ நம்ம ஆளுங்கட்சி வந்து நம்ம தானே, நம்ம தலைவர்கிட்ட பேசி இந்த பகுதிக்கு இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று உடனடியாக கேட்டு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் அருமை சகோதரர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். இவரை எதிர்த்து வந்து இப்போ அன்னைக்கு 1-2 பேர் போட்டி போட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா, இப்போ நம்ம இந்த தேர்தல் வாயிலாக நம்ம யாரையுமே வந்து திட்டுறதுக்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல வரவே இல்லை. ஆமா, அவர் இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், அவர் அங்கே போனார் இங்கே போனார், இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. என்ன அப்படின்னா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் யார் பாவம், அவர்களுக்கு பின்னால் வாக்கு கேட்டு எத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க, அவங்க வாக்கு கேட்டு போகிற இடங்களில் என்ன நடக்கு, இதெல்லாம் நம்மலாம் கண்காணிச்சுக்கிட்டு வந்து பார்க்கறதுனால அங்கே எங்கேயுமே செல்ஃப் எடுக்கலை. ஆனால் இது வந்து நம்ம பகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இந்த கோட்டையை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஓட்டையெல்லாம் போடவே முடியாது. ஆமாம், என்னென்ன பேர் வந்து என்னென்ன 1000 காரணங்களை சொன்னாலும் இந்த கோட்டையை ஓட்டை போடுவதற்கு ஒரு எறும்புக்கு கூட நாங்கள் அனுமதி கொடுத்து வைக்கல. ஆமா, இது எங்கள் கோட்டை, இங்கே இருப்பது எங்கள் மக்கள், நாங்கள் இங்கே இருப்பது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கோட்டையை நாங்கள் பாதுகாத்து தயாநிதி மாறன் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களும் இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களும் மன மகிழ்வோடு கைகளை தட்டி வாழ்த்தும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு.